ஓம் பெரும் பிரகஸ்பதி நமக. ஸ்ரீ கலை மிருணாளினி ஜோதிடம் அன்பர்களே, இன்று துலா லக்னத்தை பற்றியும் துலா ராசி தன்மைகளை பற்றியும் கூறுகிறேன். ராஜ விசுவாசி, நல்ல குணம், பொறுமை, வல்லமை, நல்ல புத்தி, அறிவு, புகழ், சம்பத்து உடையவன். வாசனை பிரியன். சுகவாசி, பணக்காரர், இரக்க குணம் உடையவர். அபிமானி, ஜனப்பிரியன், பயம் உள்ளவன். தனதானியங்களும் பூமி, வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனங்களும், மாடு, கன்றுகள், பால் பாக்கியம் பெற்றவர். குடும்பத்தில் அதிகமான நபர்கள் இருப்பார்கள். பெரிய மனிதர்கள், செல்வாக்கு, உயர் பதவி கொண்டவர்களும் நட்பை பெற்று இருப்பார்கள். உறவினர்கள் ஆதரவுடன் இருப்பார்கள். தார்மீக குணங்களும் தெய்வ வழிபாடுகளும் நிறைந்து இருக்கும். ஆச்சார அனுஷ்டானத்துடன் வாழ்வார்கள். துலாம் என்றால் தராசு, எனவே மற்றவர்களை மிக சரியாக எடை போட்டு விடுவார்கள். இவர்கள் தன் சொந்த விஷயத்தில் உறுதியாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் வார்த்தையை நம்பி செயல்பட முடியாது. எந்த நேரத்திலும் இவர்கள் போக்கை மாற்றிக்கொள்வார்கள். மத்தியஸ்தம் செய்வதிலும் மிக கெட்டிக்காரர்கள். அழகானவர். போக இச்சை அதிகமுடையவர், ஆனால் போக சக்தி குறைந்தவர். தொழில்துறையை பொறுத்தவரையில் கலை, வாகன தொழில், பேன்சி பொருட்கள், பெண்கள் உபயோகிக்கும் ஆடை ஆபரணங்கள் சம்பந்த தொழிலில் மேன்மை தரும். அடிமை தொழிலை விட சொந்த தொழில்தான் சிறப்பு. மேற்கு திசை, மேற்கு பார்த்த வாயில் வீடு மிகவும் நலம் தரும். பெரும்பாலும் கடை வீதிகள், ஊரின் முக்கிய தெருக்களில் வசிப்பார்கள். நாற்றுப்பட்டு உடையவர். அடுத்து நட்சத்திர பாத பலன்களை பற்றி கூறுகிறேன். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதமும், சுவாதி நட்சத்திரம் 4 பாதமும், விசாகம் 1, 2, 3 பாதமும் உடையது துலா ராசி. இந்த ராசியினருக்கு குடல்வால், இரத்த குழாய், சிறுநீரகம், கல்லீரல், முதுகுவலி, இடுப்பு வலி இது சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். தோல்வியாதியும் ஏற்படும். ராசி லக்ன அதிபதி சுக்கிரன். நிறம் வெண்மை. களத்திரக்காரகன். காற்று தத்துவ ராசி. காலபுருஷனுக்கு 7வது ராசி. ஆண் ராசி சரராசி ஆகும். இனி நட்சத்திர பாத பலன் பற்றி கூறுகிறேன். சித்திரை 3ஆம் பாதம் பிறந்தவர் தைரியமானவர், படித்தவர்கள், கீர்த்தியுடையவர்கள், பராக்கிரமசாலிகள், பரந்த மனப்பான்மை உடையவர், நல்ல குணம் கொண்டவர். சித்திரை 4ஆம் பாதம் பிறந்தவர் திறமையானவர்கள், பிறர் குணமறிந்து நடப்பவர்கள், வெற்றி பெறுபவர்கள், எதிரிகளிடம் பணிந்தும் தாழ்ந்தும் நடந்து கொள்வார்கள். சுவாதி 1ஆம் பாதம் பிறந்தவர் தெய்வீக வழிபாடு, ஆச்சார அனுஷ்டானம், பக்தி சிரத்தை, பெரியோரிடம் மரியாதை, நற்குண செய்கைகள், பெரிய மனித சகவாசம் முதலியவை கொண்டு இருப்பார்கள். கனவுகள் அடிக்கடி வரும். சுவாதி 2ஆம் பாதம் பிறந்தவர் உடல் ஆரோக்கியத்துடனும் புத்தி விசாலம், நேர்மையுள்ளவர்கள், யோசனை அதிகம் கொண்டவர்களாகவும் சுகபோகங்களை அனுபவிப்பவராகவும் இருப்பார்கள். சுவாதி 3ஆம் பாதம் பிறந்தவர் கலகம் செய்யும் குணம் கொண்டவர், நன்னடத்தை இல்லாதவர், அசடுகளாகவும் கெட்ட இதயம் கொண்டவராகவும் இருப்பார். சுவாதி 4ஆம் பாதம் பிறந்தவர் கெட்ட சவகாச குணமுடங்களும், முன்கோபி, பிறரை நம்பும்படி பேசும் குணங்கள் கொடியவராகவும் காமாந்தக்காரர்களாகவும் மற்றவர் குணமறிந்து பழகுபவராகவும் இருப்பார். விசாகம் 1ஆம் பாதம் பிறந்தவர் கல்வியில் ஊக்கமுடையவர்கள், வியாபார எண்ணமுடையவர், ஜோதிடர்களாகவும் மற்றவரை ஏமாற்றும் குணம் கொண்டவர்கள், சங்கீத பிரியம், நடக்காத காரியங்களை சாதிக்க முயற்சி உடையவர்கள். விசாகம் 2ஆம் பாதம் தன்னைத்தானே பிரஸ்தாபம் செய்து கொள்பவர், தந்திரசாலி, சாஸ்திரம் கற்றவராகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பார். விசாகம் 3ஆம் பாதம் குள்ளமாகவும் உடல் பலமுடையவர், எல்லா விதங்களையும் புரிந்து கொள்ளுபவர், திருடும் குணம், சண்டை பிரியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்து நட்சத்திர பரிகாரம். சித்திரை 3ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை லட்சுமி நரசிம்மரை வழிபட கடன் வராது, கடன் தொல்லை தீரும். வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரையில் நவகிரக சுக்கிரனை வழிபட பணம் வந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு வழிபடும் போது ஆணிடம் வலது கட்டை விரல் அளவு நாயுருவியை வேர்பையில் இருக்க வேண்டும். பெண்களுக்கு இடதுகை கட்டை விரல் அளவு நாயுருவி வேர் இருக்க வேண்டும். அதனால் வியாபாரம் அதிகமாக பெருகும். சித்திரை 4ஆம் பாதம் பிறந்தவர் திங்கட்கிழமை நவகிரக சந்திரனை 10 சுட்டுகள் வலமாக சுற்றினால் குடும்பம் மேன்மை பெருகும். குடும்பத்தில் ஆண் பெண்ணிற்கு வேலை வாய்ப்பு உடனே கிடைக்கும். வீட்டில் நோய்கள் தீரும். ஓம் மங்கள அஸ்மி என்று 108 தடவை சொல்லி சுற்றி வர
உங்கள் வாழ்வு சுபிட்சம் ஆகும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வலமாக 21 தடவை சுற்றி தரிசனம் செய்தால் நல்ல வருமானம் தரும். வியாழக்கிழமை குரு பகவானை 16 சுற்றுகள் வலமாக சுற்றி வணங்கி வர நல்ல குழந்தை கல்வி மேன்மை தரும். சுவாதி 1ஆம் பாதம் பிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு செய்து ராகுவையும் வழிபட்டால் நல்லது நடக்கும், பணம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனுக்கு குங்கும தானம் செய்ய வேண்டும். வியாழக்கிழமை குரு ஓரையில் ராகு பகவானை 18 தடவை சுற்றிய பிறகு ஒரு விபூதி பாக்கெட் குருவுக்கு கொடுக்க எல்லா பாவங்களும் நிவர்த்தியாகிவிடும். சுவாதி 2ஆம் பாதம் புதன்கிழமை தோறும் குருவாயூரப்பனை வழிபட்டால் நல்லது நடக்கும். வெள்ளிக்கிழமை நடராஜருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நல்லது நடக்கும், பணம் வரும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு நீல நிற துணி வாங்கி கொடுத்து 18 தடவை சுற்றி வணங்கி வர பண வசதி, தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி 3ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை மீனாட்சி அம்மனை வழிபடவும், வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு பாலில் ஏலக்காய் கல்கண்டு கலந்து நிவேதனம் செய்து வழிபடவும். சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு சங்கு புஷ்பம் அர்ச்சனை செய்து நாகர் வழிபாடு செய்தால் பணம் வரும். சுவாதி 4ஆம் பாதம் பிறந்தவர் திங்கட்கிழமை தோறும் நவக்கிரக சந்திரனுக்கு விளக்கு போட்டு வழிபட்டால் நல்லது உண்டாகும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு விளக்கு போட்டு வழிபடவும். வியாழக்கிழமை தோறும் நடராஜருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் இவர்களுக்கு பேச்சு திறமை குறையாமல் ஆனாலும் பணம் வரும். விசாகம் 1ஆம் பாதம் பிறந்தவன் ஞாயிற்றுக்கிழமை விசாகம் எந்த பாதம் பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் வரும்போது நவகிரக சூரிய பகவானுக்கு சிகப்பு துணி வாங்கி தர எந்த ராசிக்காரராக இருந்தாலும் பணம் வந்து சேரும், பணக்காரர் ஆவார்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு சந்தனாதி தைலம் வாங்கி கொடுத்து வழிபட்டால் தொழில் மேன்மை உண்டாகும். வியாழக்கிழமை பைரவரை வணங்கி முருகரை வணங்கி வர பணம் வந்து சேரும். விசாகம் 2ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை பார்வதி அம்மனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்தால் பணம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு சுக்கிர ஓரையில் விளக்கேற்றி வழிபட பணம் வந்து கொண்டே இருக்கும். சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபட்டால் ஏராளமாக பணம் கிடைக்கும், சிக்கனம் தேவை. விசாகம் 3ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை வீட்டில் உள்ள குருவாயூரப்பனை வழிபாடு செய்ய பணக்காரர் ஆவீர்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு செந்தாமரை பூ போட்டு வணங்கி வர சகோதர சண்டை நீங்கும். சனிக்கிழமை காகத்திற்கு எள் தேங்காய் கலந்த சாதம் காலை 6-7 மணிக்குள் கொடுத்து வந்தால் பெரும் பணக்காரர் ஆவீர்கள். துலாம் லக்ன பரிகார பலன். சனிக்கிழமை தோறும் லட்சுமி கயக்கிரீவரை வணங்கி வர நலம். வெந்தயக்களி சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது. சுக்கிர பகவானுக்கு வெண்தாமரை பூவும் தேனும் வெள்ளை மொச்சையும் நைவேத்தியம் செய்து 6 தீபம் கிழக்கு நோக்கி ஏற்றி வழிபட துலா லக்னம் ராசியினர் நலமுடன் வாழ்வீர்கள். சுபம்.